இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா பச்சைக்காய் தோரன். பச்சைக்காய் தோரன் ஒன்றுங்க. நம்ம பச்சை காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, எனி காய் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் புடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த காயில் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இந்த தோரன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் போடாமல் வெறும் தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கடுகு தாளித்து நம்ம பண்ண போகிறோம். சில பேர் காஞ்ச மிளகா போடுவாங்க, சில பேர் காஞ்ச மிளகா போட மாட்டாங்க. அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி பெருங்காயம் போடுவாங்க. ஆனால் நான் வந்து பெருங்காயம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி அப்படியே பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலட் சாப்பிடணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த புடலங்காய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புடலங்காய் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிச்சு வர தண்ணியில் இந்த காயை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். ஒரு 2 கொதி வந்தனே வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது முழுமையாக வேகலை. ஒரு 80%, 70 to 80% தான் வெந்திருக்கு, அவ்வளோதான். இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் சாப்பிடும்போது தேங்காய், அந்த புடலங்காய் எல்லாமே நீங்கள் சாப்பிடணும், க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த காயை கடிக்கணும், அதான் பக்கம். இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. பச்சைக்காய் தோரன் தேவையான பொருட்கள்: புடலங்காய் 1/2 கிலோ, துருவிய தேங்காய் 4 பத்தை, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறேன், இங்கே தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் லைட்டாக சூடாகும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தாளிப்புலாம் போடணும். இந்த ரெசிபிக்கு தோரன் சொல்லும் போது கேரளா ரெசிபினால நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னா இருந்ததுன்னா வேண்டாம். நல்லா வாசத்தோட கமகமும் சாப்பிடணும். ஒரு பொருள் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து கண்ணு ஃபஸ்ட்டு பார்க்கும். அந்த கண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகடா, சாப்பிட்லாம்டா அப்படின்னு நினைப்போம். ஒன்று. ரெண்டாவது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டாவது என்ன தோணும், அந்த வாசம் கமகமும் நல்லா வாசம் வரணும். ஐயோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வாசம் செம்மையாக இருக்கா, அன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சணும், எப்படா தருவாங்க அப்படின்னு நினைப்போம். 2. மூணாவது தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது உப்பு இருக்கா, காரம் இருக்கா, இனிப்பு இருக்கா, புளிப்பு இருக்கான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அப்படி பார்க்கும்போது என்ன வீட்டே பயங்கரமாக வாசமாக இருக்குது, பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது கேட்பாங்க. அப்போ ஒரு கொடுங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் கேட்பாங்க. அதுதான் விஷயம். அப்படி ஒரு சமையலை வந்து நம்ம வந்து ஒரு ஹார்ட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுங்க, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேசிகிட்டே போகலாம். எங்களுக்கு ப்ரீஃபிங் டெய்லியும் ஹோட்டலில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு பேசிக் அடிப்படையான விஷயம், நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து மனசார நீங்கள் சந்தோஷமாக அது புரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும்தான் அது அவுட்புட் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த சமையலை நாங்கள் புரிஞ்சுட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த கடுகு இருக்குல்ல, இந்த பாருங்கள், அந்த கடுகு அப்படி எண்ணெய் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சுற்றி அப்படி கடுகு போடுறேன். ஏன் அப்படி போடுறேன்னு சொல்லுங்கள். இந்த நான்ஸ்டிக் பேனில் இந்த நடுப்பகுதி பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்கும். அப்போ இந்த கடுகு பொரியாது. அப்போ சுற்றி போடும்போது அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு வந்து போடும்போது அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணுறேங்க. எப்பவும் சொல்கிறது தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பை இப்படி தாராளமாக கையில் எடுத்துங்க, இப்படி போடலாம். கடலைப்பருப்பு போடுவாங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு போடல. ஆனால் கடலைப்பருப்பு போடாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பையும் இந்த கடுகையும் அப்படியே ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன வேணால் அந்த உளுத்தம்பருப்பு எல்லா சைடும் ஈவனாக வந்து உங்களுக்கு வறுப்படும் போது உங்களுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும் போது கறக்க முடக்கன்னு இருக்கும். ஒரு காய் சாஃப்டாக இருக்கும், தேங்காய் இனிப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த உளுத்தம்பருப்பு வந்து கடக்க முடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பல வகையான அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வரணும். அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை ஸ்லோவாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய். நமக்கு வந்து வாசம் மட்டும் முக்கியம் இல்லை, சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பச்சை மிளகாய் இதில் போடுறேன். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் போடும்போது அந்த காரத்தன்மை மாறும், கொஞ்சம் சுருக்குன்னு வரும். இதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் வீட்டில் பொரியல் பண்ணும்போது தேங்காய் பேஸ்ட்டு போட மாட்டீங்க, தேங்காய் போடுவீங்க, தேங்காய் பேஸ்ட் போட மாட்டீங்க. எதுக்காக இந்த தேங்காவை இப்படி போடுறேங்கன்னா காரணம் இருக்குது. இந்த தேங்காய் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டைல்யூட் ஆகும் எல்லா பொருளோடும் சேர்கிறதுக்கு. அப்போது சேர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் ஒரு சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம், அப்படின்னு பண்ணலாம். நீங்கள் சீரகம் நான் யூஸ் பண்ணல, பட் இருந்தால் சீரகம் போட்டு நல்லா வாசம் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த புடலங்காய் வேக வச்சுருக்கு பார்த்தீங்களா, இவரை நம்ம என்ன பண்ணுறோம், ஹை ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ உப்பு போட போகிறேன். இன்க்ரீஸ் பண்ணி பிறகு கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுருங்க.
இந்த உப்புலாம் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கூடையே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அடுப்போட ஃப்ளேம் வச்சு லைட்டாக அப்படி டாஸ் பண்ணுங்க. இப்படி டாஸ் பண்ணுறோம். இப்படி டாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கவனிங்களேன், இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ அந்த புடலங்காய், அந்த தேங்காய், அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு பார்க்குறது நல்லா இருக்கா? தனித்தனியாக இல்லை, எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதனால தேங்காய் பேஸ்ட்டு போட்டோம். அந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு 90% தான் அரைச்சி போட்டேன். 95% அரைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திருவண்ண தேங்காவை மேலே போடுறேன். இந்த திருவண்ண தேங்காவை இப்படி மேலே போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. குக் பண்ணாதீங்க. தேங்காவை அப்படியே சாப்பிடணும். அப்போ தான் அதில் கிடைக்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பேன்லேருந்து கையோடு எடுத்துடணும். எடுத்து டக்குன்னு மாற்றிடணும். பார்த்தீங்களா? பார்க்கும்போது சாப்பிட்ணுங்களோ இருக்கும். அதாவது பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொன்று வாசம் இந்த மாதிரி தான் வரணும் வீட்டில் பண்ணும்போது. இவ்வளோ பேசினே கரெக்டாக வந்திருக்கா சொல்லி செக் பண்ணி பார்த்தலாமா? இங்கே பாருங்கள், அந்த காய், அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் அப்படி இருக்கணும். பார்க்கும்போது தெரியுதா? இப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கா? இப்படி தான் இருக்கணும். பொரியல்னால் இதான் பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த பொரியல் வந்து நம்ம மசாலா தான் போட்டு பண்ணுறோம், அதை பழகிட்டோம். பட் அப்படின்னு சாப்பிட்றோம், ஒன்றும் தவறு எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் பொரியல் சொல்லும் போது வந்து நம்ம நிறைய காய்கறிகள் வந்து முழுமையாக வேகக்கூடாது. அந்த காய் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் போடுற பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா பகுதியிலும் தெரியணும். ஓ, இது போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, இது நல்லா இருக்குது, இது அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்ட பிறகு திருப்பி அடுப்பில் போட்டு நல்லா குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் அந்த டேஸ்ட்டு பக்குவம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இதான் விஷயம். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் பச்சைக்காய் தோரன் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.